ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு தெரிந்த பாடல் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாத என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு
ஆண்டவரே. நன்மையினாலே எங்க நாட்களை முடிசூட்டுகிறீரே. நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்கலாம். ஹalleluya ஹalleluya. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ கிருபையுள்ளவர். ரகதனலரமோ ஷகதனலரதியாந்தரபலமோ. ஹalleluya ஹalleluya. ரகதனலர ஷகதனலரதியாந்தரபலமோ. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. சொல்லுங்க சொல்லுங்க. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு விஷயம், என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவர் நன்மை செய்திருக்கிறார், இன்னமும் செய்வார். இனிமேலும் அவர் நமக்கு நன்மை செய்வார். இனிமேலும் அவர் நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறாரே. அவர் தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டுகிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அவர் நம்மை வெட்கப்படுத்த விடுகிற தேவன் அல்ல, நம்முடைய முகங்களை பிரகாசிக்கிற பண்ணுகிற தெய்வம். ஹalleluya. நம்மை பிரகாசிக்கிற செய்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஹalleluya ஹalleluya. அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறான். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறான். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் ஆக்குகிறான்.
மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே இருக்கிற இடங்களில் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் நம்ம அவரை ஆராதிக்க போகிறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. கிருபையுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, எங்கள் இரக்கத்தின் சிகரமே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நாங்கள் உடைஞ்ச பாத்திரம்னு சொல்லி ஆண்டவரே நீங்க எங்களை தள்ளிடுறது இல்லை ஆண்டவரே. மறுபடியும் எங்களை வணைந்து மறுபடியும் எங்களை உருவாக்கி ஆண்டவரே உம்முடைய ஸ்தானத்திலே வைத்து எங்களை அழகு பார்க்கிறீரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஆண்டவரே வெட்கப்படவில்லை. அவைகளை பிரகாசிக்கிற செய்கிற தெய்வம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா வேற கதி இல்லை ஆண்டவரே எங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும்
எல்லாவற்றிற்கும் எல்லாமுமா எங்களுக்கு இருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை தேற்றுகிறீரே, உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு இடைபடுகிறவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மகிட்ட சொன்ன மனிதனுடைய வார்த்தைகள் ஒருவேளை மாறி போகலாம். நான் இப்படிலாம் உங்களுக்கு செஞ்சிருவேன், இதெல்லாம் உங்களுக்கு தருவேன், இதெல்லாம் இப்படிலாம் உங்களை கேர் பண்ணுவேன், இப்படிலாம் உங்களை பார்த்துக்கிறவேன்னு சொல்லி மனிதர்கள் நமக்கு கொடுக்கிற வாக்குகள் ஒருவேளை மாறி போகலாம். ஆனால் நம் தெய்வம் கொடுக்கிற வாக்குகள், அவர் கொடுக்கிற வார்த்தைகள் என்றும் மாறாதது. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. மாறாதவரே, மறவாதவரே, உம் வார்த்தைகள் மாறாததே. மாறாதவரே, மறவாதவரே, உம் வார்த்தைகள் மாறாததே. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே? என் வாழ்க்கையில நீங்க சொன்ன ஒரு வார்த்தை கூட கீழே விழுவதில்லை ஆண்டவரே. நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்பா. உங்க வார்த்தைகள் ஒரு நாளும் தரையில விழுகிறதில்லை ஆண்டவரே. நீ சொன்னதை செய்கிற நல்ல தகப்பனப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. மாறாதவரே, மறவாதவரே, உம் வார்த்தைகள் மாறாததே. மாறாதவரே, மறவாதவரே, உம் வார்த்தைகள் மாறாததே. சேர்ந்து பாடுவோமா? உண்மை உள்ளவரே, வாக்குகள் தந்தவரே, வார்த்தையானவரே, இயேசுவே. சொல்லுங்க. உண்மை உள்ளவரே, வாக்குகள் தந்தவரே, வார்த்தையானவரே, இயேசுவே. சொல்லுங்க. மாறாதவரே, மாறாதவரே, மறவாதவரே, வார்த்தைகள் மாறாதவரே. சொல்லுங்க, சொல்லுங்க. மாறாதவரே, மறவாதவரே, வார்த்தைகள் மாறாதவரே.
மாறாதவரே, மறவாதவரே, உம் வார்த்தைகள் மாறாததே. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாறாதவர், ஆகையினால் அவருடைய வார்த்தையும் மாறாதது. வார்த்தை தான் அவர். வார்த்தையாக இருந்தவர் தான் குமாரனாக இந்த பூமியில வெளிப்பட்டார். குமாரனாகிய கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். வார்த்தையாய் இருந்தவர் அவர் மூன்றாவது நாளிலே தாம் சொன்னபடியே அவர் உயிரோடு கூட எழுந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் ஜீவிக்கின்றவர். அவர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறவர். அவருக்கு முடிவு இராது. ஹல்லேலூயா. அவருக்கு அழிவு இராது. அந்த வார்த்தைக்கு அழிவு இராது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகாது. அந்த வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போகாது. அவரே வார்த்தையாயிருக்கிறார். அவரே வார்த்தையாயிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையும் ஒருபோதும் மாறாது. அவர் சொன்ன வார்த்தையும் ஒருபோதும் தரையிலே விழாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்துக்கு நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம். அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய உள்ளத்திலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையானவர் நம்மை உயிர்ப்பிப்பதற்கு வல்லவர். நாம் பாவத்திலே மரித்து கிடந்தோம். பாவத்திலே மரித்து இருந்ததான நம்மையும் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழ செய்திருக்கிறார். அந்த வார்த்தை நம்மை உயிர்த்தெழ செய்திருக்கிறது. அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பித்திருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் மரித்து போனவர்கள் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிவு எங்களுக்குரியது அல்ல. மரணம் எங்களுக்குரியது அல்ல. அழியாமையை கொடுத்தவர். ஆமென். ஹல்லேலூயா. அழிவில்லாத நித்திய வாழ்வை எங்களுக்கு தந்தவர். அவர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் எங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் எங்களுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகத்துவமுள்ள தெய்வத்திற்கு நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலை நேரத்திலேயோ அவரை, அவருடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. வேகமாக தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி ஆமென். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு கூட முழு பலத்தோடு கூட அந்த வார்த்தையாகிய கிறிஸ்துவை இன்னும் நாம் மகிமைப்படுத்துவோமாக. அந்த வார்த்தையாகிய கிறிஸ்துவை இன்னும் நாம் உயர்த்துவோமாக. அவர் நமக்குள் இருக்கிறபடினாலே நமக்கு தோல்வி என்பது இல்லை, நமக்கு ஜெயம். அவர் நமக்குள் இருக்கிறபடினாலே ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆமென் உயரத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். அவர் நமக்குள் இருக்கிறபடினாலே நமக்கு எல்லாவற்றிலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரே? இயேசு, இயேசு நாமத்திலே
வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய நாமமே அல்லாமல் வேறே ஒன்றினாகிலும் நமக்கு விடுதலை இல்லை, ரட்சிப்பு இல்லை. அவரே நம்மை ரட்சிக்கிறவர், அவரே நம்மை விடுவிக்கிறவர். அந்த இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமம் இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பறந்தோடும். இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய்? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசு 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 நாமத்திலே, இயேசு 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 நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்கூட்டு என்ற ரத்தத்தினா. எல்லாரும் முழுபலத்தோடு உண்டு அற்புத வல்லமை. இந்த கால நேரத்திலையும் நம்முடைய ஆவியில, நம்முடைய ஆத்துமாவில, நம்முடைய சரீரத்தில் ஒரு விடுதலையை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. அவருடைய நாமத்தில் இருக்கிற சுகம், அவருடைய நாமத்தில் இருக்கிற அற்புதம், அவருடைய நாமத்தில் இருக்கிற மகிமை இந்த காலை நேரத்தில் நாம் ஒவ்வொருவர் மேல வெளிப்படுவதாக. அற்புத வல்லமை கோட்டேன் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. ஹல்லேலூயா. உம்முடைய ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவர் மேல வெளிப்படுவதாக. ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே மரணத்தில் இருக்கிற, ஹல்லேலூயா, மரண கட்டுகளில் இருக்கிற ஒவ்வொருவரும் விடுவிக்கிற அதிகாரம் உள்ளவர். ஹல்லேலூயா. இப்ப எங்க நடுவில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீரப்பா. உம்முடைய அற்புதமான வல்லமை, உம்முடைய அற்புதமான சுகம், உம்முடைய அற்புதமான ஹல்லேலூயா உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. எங்களை ஒரு விசையாய் நிரப்புவதாக. எங்கள் சபை ஆவியிலே களிகூரட்டும். ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. ஹல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினேன் ஓ பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா இப்போ. பொழிந்திடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக ஆவியை தாரோ. மீட்கப்படும் ஆமென் ஆமென் பிதாவே என்று அழைக்க, அப்பா பிதாவே என்று அழைக்கப்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறது. ஹல்லேலூயா.
அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், நாங்கள் அடிமைத்தனத்திற்குள் நாங்கள் அகப்படாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திரி சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியினாலே அவர் ஒரு நாளிலே வருவார். அவர் எங்களை மீட்டுக் கொள்ளுவார். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார். இன்னும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புவீராக. இந்த காலை நேரத்திலையும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அடிமைத்தனத்துக்குள் இருக்கிற, மீட்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் முத்திரையிடுவீராக. நீர் முத்திரையிடுவீராக. நீர் முத்திரையிடுவீராக. இந்த திருச்சபைக்குள் ஆண்டவரே மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரும் மேல வந்து இறங்குவீராக. ஹல்லேலூயா. எல்லா அடிமைத்தனத்தின் நுகங்கள் முறிக்கப்படுவதாக. எல்லா சாபத்தின் நுகங்கள் முறிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. சரியான விதத்தில் தீர்மானம் எடுக்க முடியாதபடிக்கு, ஆமென் ஹல்லேலூயா, உறுதியாக பற்றிக் கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா அடிமைத்தனத்தின் நுகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிக்கப்படுகிறது இப்பொழுது. ஹல்லேலூயா. கட்டுகள் உடைக்கப்படுவதாக. அபிஷேகம் நதி போல திருச்சபைக்குள் பாயட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியில ஆமென் நிரம்புகிறவர்கள் நிரம்புங்க. ஆண்டவரே என்னை நிரப்புங்க. ஆண்டவரே என்னை ஆண்டவரே நிரப்புங்க. நான் புதுபலன் அடையணும். நான் உமக்காக எழும்பணும். என்னை ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சக்தி என்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும் என்று தாகத்தோடு கூட வாஞ்சியோடு கூட நிற்பீர்களானால் இப்பொழுதே விடுவிப்பதற்கு என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர். பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது வெறும் ஆமென் நாம் கூடி வருகிற ஐக்கியம் மாத்திரம் அல்ல, இது பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற நேரம். இது பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற நேரம். பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் விடுவிப்பாராக. ஓ ஹல்லேலூயா. ஏதோ புதுமை என்று அன்றைக்கு கண்டதான அந்த அபிஷேகம் இப்பொழுது எங்கள் மேல் நிரம்பி வருவதாக. இது ஏதோ புதுமை என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற, மக்கள் பார்க்கிற அப்படிப்பட்டதான புதிய அபிஷேகம் எங்கள் மேல் வருவதாக. எங்கள் மேல் வருவதாக. சபை ஆவியிலே களிகூரட்டும். சபை ஆவியிலே களிகூரட்டும். புதிய எண்ணெய் அபிஷேகம் பாத்திரங்களை நிரப்புகிற ஹல்லேலூயா உன்னத அபிஷேகம் ஒவ்வொருவர் மேல வருவதாக. இப்பொழுதே குறைவுள்ள பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பப்படுவதாக. குறைவுள்ள பாத்திரங்கள் நிரப்பப்படுவதாக. எல்லா வெறுமைகள் எல்லாம் மாறுவதாக. பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை எங்கள் மேல், எங்கள் திருச்சபையின் மேல நிறைவாய் ஊற்றப்படுவதாக. உச்சந்தலை மேல் வருவதாக. ஹல்லேலூயா. நாவுகளை கத்த தொடுவீராக. நாவுகளை கத்த தொடுவீராக. சரீரங்களை கத்த தொடுவீராக. சரீரத்தை கத்த தொடுவீராக. பரிசுத்த ஆவியாருடைய விடுதலை ஆண்டவரே திருச்சபையிலே பலமாய் இறங்குவதாக. ஆவியானவரே ஹல்லேலூயா. நுகங்களை முறிக்கிற, கட்டுகளை அறுக்கிற, சாபத்தின் வல்லங்களை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் இந்த திருச்சபையின் மேல நிறைவாய் வருவதாக. இங்க இருக்கிற ஒருவரும் பரிசுத்த ஆவியின் முத்திரை பெறாமல் இருக்கக்கூடாது. இங்க இருக்கிற ஒருவரும் ஆமென் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியின் முத்திரை பெறாமல் இருக்கக்கூடாது. கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடாது. கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே நீர் சேர்த்துக் கொள்ள வருவீராக. நீர் சேர்த்துக் கொள்ள வருவீராக.
ஹalleluya. சிறு பிள்ளைகள் மேல, வாலிபர்கள் மேல, ஆண்டவரே வயோதிபர்கள் மேல, எங்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகம் அளவில்லாமல் பொழித்தருளுவதாக. கைவிடப்பட்டவர்கள் இங்கே இருக்கக்கூடாது, கைவிடப்பட்டவர்கள் இங்கே இருக்கக்கூடாது. நீர் சேர்த்து கொள்ள வருவீராக, நீர் சேர்த்து கொள்ள வருவீராக. ஓ ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மேல நீர் அசைவாடினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. சபை முழுவதும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நிறைவாய் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கையை உயர்த்தி கடைசியாக ஓசனா, ஓசனா உன்னதத்தில், உன்னதத்தில் உம்மை உயர்த்திடுவே. கர்த்தரே நீ உயர்ந்திடுவே. ஓசனா ராஜன். கையை உயர்த்தி மகிமை, 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 மகிமை ராஜராஜனுக்கே. மகிமை, மகிமை. உங்க கூடாரத்துக்குள் நாங்கள் வருகிறோம், உங்க மகிமையின் பிரசன்னத்துக்குள் நாங்கள் நுழைகிறோம், உம்முடைய மகிமையின் மேகத்துக்குள் நாங்கள் வருகிறோம். அன்றைக்கு பேதுரு, யாக்கோபு, யோவான் சொன்னாங்க, ஆண்டவரே இங்கேயே தங்கி இருப்பது நல்லது. இங்கே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக நம்ம இங்கேயே தங்கி விடுவோம். அந்த மகிமை அவ்வளவு பெரிதாக இருந்தது. மறுரூப மலையிலே அவர்கள் கண்டதான அந்த மகிமை, இங்க இருக்கிற எல்லாரும் அந்த மகிமையின் மேகத்துக்குள்ள நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ராஜனே மகிமை ராஜ ராஜனே, மகிமை ராஜ, மகிமை, மகிமை ராஜ ராஜனே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஓ ஹalleluya. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க தேவை ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஹalleluya. தொடர்ந்து நீர் எங்களை ஆட்கொள்வீராக, நீர் எங்களை நிரப்புவீராக. ஆமென் செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக.
அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 12வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 12வது அதிகாரம் 24வது வசனம். சபை இவ்வளவு மௌனமாக இருப்பதற்கு காரணம் என்னன்னு தெரியலையே. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவ வசனம் வளர்ந்து பெருகுவதாக. திருச்சபையில் அவருடைய வசனம் வளர்ந்து பெருகுவதாக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக இந்த காலை நேரத்திலையும் சில காரியங்களை நாம் தியானிப்போமாக. வேத வசனம், தேவ வசனம் அந்த முதல் நூற்றாண்டிலே அதிகமாய் ஜனங்கள் நடுவிலே, கிராமங்களிலே, பட்டணங்களிலே, தேசத்திலே வளர்ந்து பெருகிற்று என்று நாம் பார்க்கிறோம். அது என்ன வசனம் அந்த நாட்களிலே வளர்ந்து பெருகிற்று? அந்த வசனம் இந்த நாட்களிலே வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. என்ன வசனம் வளர்ந்து பெருகிற்று? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 36வது வசனத்திலே பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். அதிலே பிரசங்கம் பண்ணுகிறதின் முக்கியமான ஒரு காரியத்தை அங்கே வலியுறுத்தி காண்பிக்கிறார். 36வது வசனத்திலே, இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினாரும் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு இருந்ததான அப்போஸ்தலர்கள் அவர்கள் முக்கியமாக கிராமங்களிலே, பட்டணங்களிலே, திருச்சபைகளிலே அவர்கள் பண்ணினதான பிரசங்கம், அவர்கள் சொன்னதான வார்த்தை ஒன்னே ஒன்று, அவர்கள் சொன்னதான கர்த்தருடைய வசனம், இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். இன்னும் சில வசனங்களில் நான் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 42வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி அவர்கள் திருஷ்டாந்தப்படுத்துகிறார்கள். இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினார்கள். அப்போஸ்தலர் 17:3, அப்போஸ்தலர் 18:28 இந்த வசனங்களில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆமென், அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் பேதுரு முதற்கொண்டு அப்போஸ்தலர்கள் அத்தனை பேரும் அவர்கள் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, அவர்கள் சொன்ன தேவனுடைய வார்த்தை ஒன்னே ஒன்று, இயேசுவே கிறிஸ்து என்று அவர்கள் பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமாய் அல்லேலூயா, ஆமென். இயேசுவே கிறிஸ்து சொல்லுங்க. இயேசுவே கிறிஸ்து. சத்தமாய் சொல்லுங்களா? இயேசுவே கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேசத்திற்கு இயேசு தேவை. நம்முடைய கிராமத்திற்கு இயேசு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்கள் இயேசுவை அறியணும். ஏன்னா இயேசு என்கிறதான அந்த நாமத்தில் தான், இயேசு என்கிற அந்த பெயரில் தான் விடுதலை இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, மீட்பு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிறார். அவர்தான் ஜனங்களை விடுவிக்கிறவருமாக இருக்கிறார். அந்த இயேசு உங்களையும் என்னையும் சந்தித்து விடுதலை ஆக்கியிருக்கிறாரு, நம்மை ரட்சித்திருக்கிறாரு. இந்த தேசத்தின் ஜனங்களும் அந்த விடுதலையை, அந்த ரட்சிப்பை, அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் நூற்றாண்டில் இருக்கிறதான ஜனங்களுக்கு இயேசு தேவை. அந்த இயேசு யார் என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும் என்று அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் அவர்கள் ரொம்ப வலுவாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் வைராக்கியமாய் சாட்சி பகிர்ந்தார்கள். அந்த இயேசுவை தான் நீங்கள் கொலை செய்தீர்கள். நீங்கள் கொலை செய்ததான அந்த இயேசு, சிலுவையில் அறையப்பட்டதான அந்த இயேசுதான் ஆண்டவரும்
இரட்சகருமாய் இருக்கிறார், ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக இருக்கிறார் என்று அவர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற இயேசு அவரே ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், அல்லேலூயா. அந்த இயேசு நமக்கு இன்னும் தேவை. அந்த இயேசு நம்முடைய குடும்பத்திற்கு தேவை. அந்த இயேசு நம்முடைய சமுதாயத்திற்கு தேவை. அந்த இயேசு நம்முடைய தேசத்திற்கு தேவை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தானியேலின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். தானியேலின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே அங்கே ராஜா, புறஜாதிய ராஜா, அவன் அறிந்து கொள்ளுகிறான். எடுத்தவங்க வாசிங்க. தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம், அதுல 26, 27 அந்த வசனத்திலே நான் வாசித்து பார்க்கும் பொழுது, தரியு ராஜா சொல்லுகிறான், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் இருக்கும். அதுக்கு அடுத்த வசனத்துல தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தானியேல் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்ததான அந்த தேசத்தின் ராஜா தரியு ராஜா, அவன் ஒரு புறஜாதியான், அவன் ஆண்டவரை அறியாதவன். அவன் அறிந்து கொள்ளுகிறான் தானியேலின் மூலமாக, ஆமென், மெய் தேவனாகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறான். மெய் தெய்வத்தை அவன் அறிந்து கொள்ளுகிறான். அறிந்து கொண்டதோடு கூட மாத்திரம் அல்ல, அவன் ஸ்ட்ராங்கா ஒரு கடிதத்தை எழுதி தேசமெங்கும் அனுப்புகிறான். என்ன எழுதுகிறான்? தானியேல் ஆராதித்த தேவனே அவர் ஜீவன் உள்ள தேவன், அவரே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும், அவரே தப்புவிக்கிறவர், அவரே விடுவிக்கிறவர், அவரே வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் என்பதை அறிந்து கொண்டான். அல்லேலூயா. இன்றைக்கு ஆமென், ஸ்தோத்திரம். நாம மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய சமுதாயத்தார், நம்முடைய தேசத்தார், முழு உலகமும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு செய்தி, ஒரே ஒரு வசனம், ஆமென், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறார். அவரே வானத்திலும் பூமியிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர், அவரே தப்புவிக்கிறவர், அவரே விடுவிக்கிறவர், அவருடைய கர்த்தத்துவம் ஆமென் முடிவு பரியந்து நிற்கும், அவரே என்றென்றைக்கும் ஆமென் அரசாளுகிறவர், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இராது, அவரே என்றென்றைக்கும் மேலானவர், அவரே வானத்திலும் பூமியிலும் மேலானவர் என்பதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக, ராஜ்யங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே செயல்படுவாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இயேசு இல்லாமல் மீட்பு இல்லை, இயேசு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, இயேசு இல்லாமல் நித்திய ஜீவன் இல்லை, இயேசு இல்லாமல் ஆமென் நித்திய வாழ்வு இல்லை. ஆமென். அதை இந்த தேசம் கண்டுகொள்ள, அதை நம்முடைய கிராமம் கண்டுகொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் நம்ம ஒழுங்கு செய்கிறோம். ஆமென். இந்த கூட்டங்கள் மூலமாக ஜனங்கள், ஜாதிகள் கர்த்தரை அறிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. பல நிலைகளிலே நம்ம பிரயாசப்படுகிறோம். பல நிலைகளிலே எப்படியாயினும் ஜனங்கள் கர்த்தரை அறியட்டும் என்று சொல்லி நம்ம பிரயாசம் எடுக்கிறோம். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே இந்த திருச்சபையின் மூலமாக, நம் மூலமாக, சொல்லுங்க, என் மூலமாக ராஜ்யம் கர்த்தரை அறியட்டும், ராஜ்யம் உம்மை அறியட்டும். ஆமென். எங்களுடைய கிராமம் ஆமென் உம்மை அறியட்டும், இயேசுவே உம்மை அறியட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என் கிராமத்துக்கு ஆண்டவரே நீங்க தேவை. ஆண்டவரே, என்னுடைய தேசத்திற்கு இயேசு தேவை, என் குடும்பத்திற்கு இயேசு தேவை. ஹல்லேலூயா. எனக்கு இன்னும் தேவை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவரே அடியேனை பயன்படுத்தும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேசத்திற்கு இயேசு தேவை. ஆமென், ஹல்லேலூயா.
அன்றைக்கு முதல் நூற்றாண்டிலே தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. என்ன வசனம் வளர்ந்து பெருகிற்று? இயேசுவே கிறிஸ்து என்கிறதான அந்த வசனம், அந்த வார்த்தை எல்லா பக்கமும் அது வேகமாக வளர்ந்து பெருகிற்று. அந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டார்களோ, இயேசுதான் கிறிஸ்து, இயேசுதான் மேசியா, இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் ரட்சகர் என்கிறதான செய்தியை யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்கள் அத்தனை பேரும் விடுவிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அத்தனை பேரும் சுகம் பெற்றார்கள். அத்தனை பேரும் வியாதியிலிருந்து, பிசாசு கட்டுகளிலிருந்து, சாபத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்டதான ஆமென் அற்புத மாற்றத்தை இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய பகுதிகளிலே காண கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்மையும் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார், நம்மையும் அறியாமையிலிருந்து மீட்டு கொண்டார், நம்மையும் பாவத்தின் கட்டிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆமென். நித்திய வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மேலான பாக்கியத்தை ஆமென் நம்முடையவர்களான நம்முடைய ஜனங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, இயேசுவே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார். கிறிஸ்துவுமாக்கினார். கிறிஸ்து அப்படின்னா என்ன? அபிஷேகிக்கப்பட்டவர் என்று அர்த்தம். அவர்தான் மேசியா. அந்த மேசியாவை குறித்து, அந்த கிறிஸ்துவை குறித்து, அவருடைய செயல்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 61வது அதிகாரம். அந்த மேசியாவாகிய கிறிஸ்து, கிறிஸ்துனுடைய தன்மை, அபிஷேகிக்கப்பட்டவர், அவர் செய்கிற காரியங்கள் இங்கே 61வது அதிகாரம் 1, 2, 3 அந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டிருக்கிறதான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, நற்செய்தியை அறிவிக்க ஆமென் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று அன்றைக்கு மேசியாவை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தை ஏசாயா மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவை உடையவர்களாகிய நீங்களும் நானும் ஆமென் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக சிறுமைப்பட்டிருக்கிறதான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சிறுமைப்பட்டிருக்கிறதான ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அடுத்து பாருங்க, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்களை கட்ட ஆமென் கிறிஸ்து வெளிப்படணும். அல்லேலூயா. இருதயம் நொறுங்குண்ட நிலைமையில ஆமென் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆமென். அப்படிப்பட்ட இருதயம் நொறுங்குண்ட ஜனத்திற்கு இயேசு தேவை. இயேசு அவர்களுக்கு வெளிப்படுவாராக. அல்லேலூயா. காயங்களை கட்ட, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலை கூற, கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். 3வது வசனத்தில் பாருங்க, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் கர்த்தர் என்னை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 வசனங்களை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, புறஜாதியாருக்கும் கிறிஸ்து தேவை. ஆமென். சீயோனில் இருக்கிறதான ஆமென் ஸ்தோத்திரம், சீயோன் வாசிக்கும் கிறிஸ்து தேவை. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் யாரு? சீயோன் வாசிகள். அல்லேலூயா. பரலோகத்தை சேர்ந்தவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த நகரத்தை சேர்ந்தவர்கள். ஆமென். நமக்கும் கிறிஸ்துவை உடையவர்களாகிய நமக்கும் இன்னும் கிறிஸ்து தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் நமக்குள் இருந்தாதான் ஆமென் நம்முடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசிக்கும். அவர் நமக்குள் இருந்தாதான் ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் வரும் பொழுது, அவர் வெளிப்படும் பொழுது நாம் மகிமையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கிறிஸ்து நமக்கு இன்னும் வெளிப்படுவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இந்த காலை நேரத்தில், இந்த ஆராதனை வேளையில இருக்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கட்டி எழுப்பும்படியாக கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இன்னும் வெளிப்படுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கையை உயர்த்தி கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு தேவை. அல்லேலூயா. சீயோன் வாசிகளாக இருக்கிற எங்களுக்கு ஆமென் கிறிஸ்துவாகிய நீர் இன்னும் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
சோர்ந்து போயிருக்கிற ஒடுங்கி போன ஆவியை ஆமென் உயிர்ப்பிக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் எங்களை அபிஷேகித்து எங்களை பலப்படுத்துவீராக. அதே போல வெளியில எத்தனையோ பேருக்கு நீங்க தேவை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்திற்கு நீங்க தேவை ஆண்டவரே. எங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்க தேவை ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்கு நீங்க தேவை ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆமென் இருதய நொறுங்குண்ட நிலைமையில் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் ஆமென் ஸ்தோத்திரம் சிறைப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் காயப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் அறியாமையில் இருக்கிறாங்க. அந்த ஜனத்திற்கு நீங்க தேவை ஆண்டவரே. அந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாக இரட்சகராகிய கிறிஸ்து நீர் பிரசங்கிக்கப்படுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு திருச்சபைக்கு கிறிஸ்து தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உலகத்திற்கு இயேசு தேவை, திருச்சபைக்கு கிறிஸ்து தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உலகத்திற்கு கிறிஸ்து தேவை, சபைக்கு கிறிஸ்து தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த வசனம் இந்த நாட்களிலே அதிகமாய் தேசத்திலே வளர்ந்து பெருகுவதாக. இந்த வசனம், இந்த வார்த்தை நம்முடைய கிராமங்களிலே வளர்ந்து பெருகுவதாக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. யோவான் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில உயர்த்தப்பட்டிருக்கணும், உயர்ந்திருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என் வாழ்க்கை முழுவதுமாக கிறிஸ்து தான் நிறைந்திருக்கணும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்கணும், கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்கணும். ஜீ பிடிங்க. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் எவ்விடங்களிலும் எல்லா இடங்களிலும் நம் மூலமாக வெளிப்பட ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு பேதுரு, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமாக. பேதுரு இந்த வார்த்தையை பிரசங்கித்த பொழுது அங்கே நடந்த காரியங்கள் என்ன? அதற்கு அடுத்த வசனத்தில் வாசிங்க. 37 2வது அதிகாரம். இதை அவர்கள் கேட்ட பொழுது, அதுக்கு முன்பதாக அவன் ஒரு நீண்ட பெரிய பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு. 14வது வசனத்திலிருந்து எழுந்து நின்று பேதுரு பிரசங்கம் பண்றார். ஆனால் 36வது வசனம் வரும் பொழுது இயேசுவை குறித்து, இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்று அவன் பிரசங்கித்த பொழுது, அந்த செய்தியை கேட்ட பொழுது, அந்த வசனத்தை கேட்ட பொழுது 37வது வசனத்தில் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக அநேகர் பாவ உணர்வடைந்தார்கள். இயேசு என்கிற செய்தியை ஜனங்கள் கேள்விப்படும் பொழுது இருதயத்திலே அந்த பாவ உணர்வு வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதிகமாக எதிர்பார்க்கிறது, இந்த வருகிற நாட்களில் இந்த கன்வென்ஷன் மூலமாக தொனிக்கப்படுகிறதான அந்த வார்த்தைகள் ஜனங்களை தொடணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும், ஒரு மாற்றம் உண்டாகணும். அந்த பாவ உணர்வு ஜனங்களுக்குள்ள வரணும்.
ஆமென். நமக்குள்ளேயும் அந்த பாவ உணர்வு அப்பப்ப இருந்தாதான் நம்ம கிறிஸ்துவுக்குள் இன்னும் நம்ம பூரணமாக்கப்படுவோம். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக அவங்க சொன்னாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பேதுரு அதற்கு சொல்றாரு, அதை கேட்டு நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று பேதுரு சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அத்தனை பேரும் 40வது வசனத்தில் பாருங்க, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். 41வது வசனத்தில் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த நாட்களில் ஏராளமான ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானஸ்நானம் பெற்று கர்த்தரோடு கூட சேர்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா, திருச்சபையிலே சேர்க்கப்பட வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமென், அல்லேலூயா. அன்றைக்கு அனுதினமும் திருச்சபையிலே ஜனங்கள் சேர்க்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதே போல இந்த நாட்களிலே திருச்சபை வளரணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை உள்ளவங்கள்லாம் கையை உயர்த்தி திருச்சபை வளரணும். ஆமென், சபை வளரணும். ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு திருச்சபையிலே வந்து கர்த்தரை ஆராதிக்க வரணும். 2 கையையும் உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்கள் கையை உயர்த்தி, ரட்சிக்கப்பட்டவங்க கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அல்லேலூயா, எங்கள் கிராமங்கள்ல, எங்கள் தேசத்துல ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் நீங்க அறிவிக்கப்படணும், கிறிஸ்து அறிவிக்கப்படணும். ஆண்டவரே, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆமென் ரட்சிப்புக்கேற்ற ஞானஸ்நானம் பெற்று திருச்சபைகளிலே சேர்க்கப்பட்டு அல்லேலூயா சீயோன் வாசிகளாக மாறணும், பரலோக வாசிகளாக மாறணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கையை உயர்த்தி இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா ரட்சகரை, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளில் உள்ளோர் நாமம் மகிமைப்பட, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். கையை உயர்த்தி அச்சன்குளம் இயேசுவை அறியணும், இந்த கொட்டார பகுதி இயேசுவை அறியணும். ஆண்டவரே, கன்னியாகுமரி மாவட்டம் இயேசுவை அறியணும். ஹல்லேலூயா. பாரத்தோடு கூட வாஞ்சியோடு கூட ஆண்டவரே, எங்கள் தேசம் உம்மை அறியணும், எங்களுடைய தமிழ்நாடு உம்மை அறியணும். ஆண்டவரே, ரட்சகராகிய உம்மை காணணும். ஆண்டவரே, ரட்சகராகிய உம்மை அறியணும். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே ஹல்லேலூயா கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விடுவிக்கும்படியாக எங்கள் தேசத்தின் மேல் நீர் அசைவாடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வசனம் எவ்விடங்களிலும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் உம்மை அறியணும். ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று திருச்சபைகளிலே அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்து முக்கியமான ஒரு காரியம் அதோடு கூட இல்லை, அது அந்த அளவோடு கூட இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையில் சேர்க்கப்பட்டு சீயோன் வாசிகளாக மாறினார்கள். அவர்கள் தொடர்ந்து வேத வசனத்தில், தேவ வசனத்தில் நிலைத்திருப்பதற்கு, தொடர்ந்து கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதற்கு, தொடர்ந்து தேவனில் நிலைத்திருப்பதற்கு அவர்கள் செய்த காரியங்கள் என்ன? 42வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 42வது வசனம்.
என்னாச்சு? 42வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்முடைய சபையில ஞானஸ்தான ஆராதனைகள் பெருகணும். அல்லேலூயா. அந்த தொட்டியை கட்டி போட்டுட்டு அப்படியே எம்டியாவே இருக்குது. அன்னைக்கு அவனுங்க ஸ்டெஃபன் இங்க இருக்கிறான், தப்பிச்சிட்டான். ஸ்டெஃபன் அன்னைக்கு சொல்றான், எனக்கு அந்த வார்த்தையை கேட்கும்போது வேதனையாக தான் இருந்துச்சு. அப்பா, அந்த தொட்டியில் தண்ணி அடித்து போடுங்க, நாங்கள் குளிக்கிறோம் அப்படின்னு ஒரு டைம் சொன்னான். அப்புறம் அதில் மீன் வாங்கி விடுவோமா? இல்லை தம்பி, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக தான் அதை கட்டி போட்டிருக்கோம். ஆமாப்பா, இப்போ யாருப்பா ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க? ஞானஸ்தானமே எடுக்கலையே. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு பக்கம் அது மீன் வளர்க்குறதுக்காகவா? அவன் விளையாட்டுத்தனமாக கேட்டான். ஆனால் தொட்டியை கட்டி போட்டுட்டு எம்டியாகவே இருக்குத. ரட்சிக்கப்பட்டு தொட்டியில் ஞானஸ்தானம் எடுத்து திருச்சபையில் அங்கத்தினர்களாக மாறணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு பாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. பாருங்க, சர்ச்சில் ரொம்ப எம்டி பிளேசஸ் எல்லாம் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. என்னை கொண்டு நீங்கள் செய்ய முடியாதா? எங்களை கொண்டு நீங்கள் ஜனங்கள் ரட்சிக்க முடியாதா? என்னை கொண்டு எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்களை சந்திக்க முடியாதா? நான் அந்த அளவுக்கா நான் வீக்காக இருக்கிறேன், நான் அந்த அளவுக்கா இயலாதவனாக இருக்கிறேன், அந்த அளவுக்கா எனக்கு ஒன்றும் தெரியாதவனாக இருக்கிறேன், என்னால் என்ன முடியலை. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவர். ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவையாவது, ஒரு ஆத்மா கூடயாவது என்னால் ரட்சிக்க முடியலையா? ஒரு ஆத்மாவை ஞானஸ்நானம் எடுக்க வச்சு சபையில் சேர்ப்பதற்கு எனக்கு பலன் இல்லையா? எனக்கு ஞானம் இல்லையா? எனக்கு அறிவு இல்லையா? எனக்கு ஒன்றும் இல்லையா? ஆண்டவரே, கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, கர்த்தாவே, அல்லேலூயா, உம்முடைய ராஜ்யம் திருச்சபை வளரணும், ஜனங்கள் உம்மை அறியணும். எங்கள் கிராமத்திற்கு நீங்க தேவை ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு நீங்க தேவை ஆண்டவரே. எங்களை கொண்டு நீங்க அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஒரு ஆத்மாவை கூட எங்களால் ரட்சிப்புகள் நடத்துறதுக்கு எங்களால் முடியலையப்பா ஆண்டவரே. ஜனங்களை ரட்சிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ரெண்டு கையும் உயர்த்தி சரண்டர் பண்ணி ஆண்டவரே, எங்களுக்கு முடியலப்பா, நீங்க ரட்சித்து திருச்சபையில் கொண்டு வந்து நீங்க சேர்க்க நீங்க வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துங்கப்பா, எங்களை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னைக்கு தேசத்துல அநேக சபைகள்ல எம்டியை நாங்க பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிநாடுகள்லாம், கிறிஸ்தவ நாடுகள்லாம் சபைகள்லாம் மூடப்பட்டு கொண்டு வருகிறது. அப்படிப்பட்டதான ஒரு அவல நிலை எங்க தேசத்துக்குள்ள வந்துடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு திருச்சபைகளுக்குள்ள சேர்க்கப்படணும். கையை உயர்த்தி எங்களை பயன்படுத்துங்கப்பா, எங்களை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வருஷத்தின் பாதி நாட்களை நாங்கள் கடந்து வந்துட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில், எங்களுக்கு முடியலப்பா, எங்களுடைய இயலாமையில் நீங்க உதவி செய்யுங்கப்பா. பெயர் பீரன்றா உமக்கு எம்மாத்திரம் மரித்தோரை செய்வீரென்றா. என் நோய்கள் உமக்கு, எனக்கு என்ன பலவீனம் இருக்குது, எனக்கு என்ன முடியாம இருக்குது, அதை சரிப்படுத்துங்க ஆண்டவரே.
எங்களை ரட்சித்த ஆண்டவர், எங்களை மீட்டு கொண்ட ஆண்டவர். ஆண்டவரே ஹல்லேலூயா, அநேகரை மீட்டுக் கொள்வதற்கு, அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்துறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம், கிரகிக்க முடியாத காரியங்களை எங்கள் மூலமாக, எங்கள் திருச்சபையின் மூலமாக நீர் செய்தருளுவீராக. கிரகிக்க முடியா காரியம் உம்மை ஆராதிப்பேன். கையை உயர்த்தி, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும், என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும், என்னை மறந்தது உண்டா? ஓ, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும், மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும், என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கொண்டு இந்த பகுதியில் தம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவாராக. ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம எம்டினஸை பார்க்கக்கூடாது. ஆமென். திருச்சபை வளரணும், தேசம் சந்திக்கப்படணும். நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, என் மூலமாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையில் சேர்க்கப்பட ஆண்டவர் கிருபை தருவாராக. கண்ணு மூடி அல்லேலூயா. இதுக்கு அடுத்து பிரசங்கிக்கிறதுக்கு வார்த்தை இருந்தாலும் இந்த வார்த்தை நமக்குள் அதிகமாய் கிரியை செய்யப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்கப்பா. கையை உயர்த்தி எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்க, எங்களை உபயோகப்படுத்துங்க. உம்முடைய வேலை பெரியது ஆண்டவரே. என் காரியமாய் யார் போவா? ஆண்டவருடைய இருதயத்தில் அங்கலாய்ப்பு. ஒவ்வொருவரையும் அவரவருடைய ஸ்தானத்தில் வைத்து பயன்படுத்த அவரால் கூடும். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் பைத்தியமான என்னை. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுவோமாக. ஓ ஹல்லேலூயா. எத்தனை வாழ்ந்த என்னை அழியும் என் உதடுகள் கொண்டு வார்த்தையை
சொல்ல தெரிந்தெடுத்தீர். அழியும் என் அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை வாழ்நாளெல்லாம் மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே காலத்துல ஓடினதான கால்கள், ஒரு காலத்துல அதிகமாய் கிறிஸ்துவை பேசின நாவுகள். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே முடமாய் போயிடக்கூடாதப்பா, முடமாய் போயிடக்கூடாது, நாங்க பலவீனப்பட்டு போயிடக்கூடாதப்பா. ஹல்லேலூயா. அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், தைரியமாய் அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். இயேசுவை ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார், இயேசுவை கிறிஸ்து என்று அவர்கள் பிரசங்கித்தார்கள். ஜனங்களுக்கு தேவை விடுதலை, ஜனங்களுக்கு தேவை ஹல்லேலூயா, இயேசு தேவை. இயேசு இல்லாம எத்தனையோ பேர் மரிச்சு கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் செத்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, அந்த ஜனங்களுக்கு நீங்க தேவை ஆண்டவரே. சவுல் அவன் வேற எதுக்கோ ஓடிட்டு இருந்த அவனை கர்த்தர் வழியிலே சந்தித்தார். பேதுருவை பார்த்தார், நான் உன்னை மீன் பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று. மீன் பிடிக்கிறவனாக இருக்கிற உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று பேதுருவை ஆண்டவர் சந்தித்தார். ஹல்லேலூயா. இதுக்குன்னு குறிப்பிட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, இதுக்குன்னு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க இல்ல. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். நமக்கு ஆண்டவர் அந்த ரட்சிப்பை கொடுத்தாரு, ஆண்டவர் நமக்கு அந்த மீட்பை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. வெளியேற பெற்ற அந்த ரட்சிப்பை ஆமென் பெற்றுக்கொண்டவர்களாக நம்ம அதை நமக்குள்ள நம்ம புதைச்சி வச்சிருக்கிறோமா? ஆமென். நம் மூலமாக அநேக ஜனங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை இந்த நாட்களிலே ஆண்டவர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்தும பாரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆக்சுவலாக செய்தி வேற, ஆனால் இன்னைக்கு செய்தியே உள்ள போகல. இந்த கால நேரத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் ஆத்துமா பாரத்தினால நம்மை நிரப்புவாராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்குள் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படணும். சபைக்குள் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாதவங்க ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். இன்னும் சபைக்கு வெளியில எத்தனையோ பேர் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஜெபம் பண்றீங்களா? எல்லாரும் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கண்ணீரோடு கூட நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வேலை பெரியது ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் மிகவும் பெரியது ஆண்டவரே. அந்த ராஜ்யத்தில் சேர்க்கப்படுகிற மந்தைகள், சேர்க்கப்படுகிற கூட்டம் ஆண்டவரே இன்னும் அநேகம் அடிந்து கொண்டிருக்கிறதப்பா. அந்த ஜனங்களை சந்திக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை பயன்படுத்தி அருளுவீராக.
ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவே ரட்சிக்கிறவர், அவரே விடுவிக்கிறவர், அவரே அற்புதங்களை செய்கிறவர் என்பதை ஜனங்கள் ஜாதிகள் அறியணும். அன்னைக்கு அந்த தானியேல் மூலமாக அந்த தேசத்தின் ராஜா அறிந்து கொண்டான் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை நீங்க பயன்படுத்துங்கப்பா, எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்பமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் நம்மை ஆட்கொள்வாராக. ஆவியானவர் நமக்குள் பெருமூச்சின் சத்தத்தோடு கூட விண்ணப்பம் பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். எனக்கு நீ தேவை, எனக்கு நீங்கள் தேவை. நான் ஏதோ அந்த கன்வென்ஷன் இருக்கிறதுனால நான் இப்படி பேசலை, இல்லை இல்லை. ஆவியானவர் நம்முடைய சபையை ஹல்லேலூயா உயிர்ப்பிப்பாராக, நம்மை பலப்படுத்துவாராக, நம்மை கட்டி எழுப்புவாராக. ஓ ஹல்லேலூயா. தேவனுடைய காரியமாக நாம் எழும்புவோமாக. இன்றைக்கு கிறிஸ்து தேவை, நமக்கும் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களோடு கூட எப்படி இடைப்படுகிறாரோ, எப்படி பேசுகிறாரோ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாக நம்மை பயன்படுத்துவது நிச்சயம், நம்மை உபயோகப்படுத்துவது நிச்சயம். நம் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வது நிச்சயம். ஆமென். நம் மூலமாக கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவது நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பாருங்க. நிச்சயம் ஆண்டவர் குறைவு வைக்க மாட்டார். கர்த்தருடைய காரியத்துக்காக நம்ம எழும்புவோம். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், இந்த நம்ம பிள்ளைகளை பார்க்கும் பொழுது. போன வாரம் ஸ்மைலி சாட்சி சொன்னா, அந்த பைபிள் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் எப்படி தான் ஃபீஸ் யார் மூலமாக எப்படி என்னுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படுகிறதுனே தெரியல, ஆண்டவர் அற்புதமாக நடத்துகிறாருன்னு. இங்கே 2 தம்பிமார்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய காரியங்களும் அப்படித்தான். கர்த்தருக்காக நம்ம நிற்கும் பொழுது அதுக்குன்னு யார்கிட்டையும் போய் நின்னது கிடையாது. அவங்க காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும், எப்படி ஆண்டவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறாருன்னு. கர்த்தருக்காக நிற்கும் பொழுது கர்த்தர் தேவைகள் எல்லாம் ஆண்டவர் அற்புதமாக சந்திக்கிறார். இது முழு நேர ஊழியம் மட்டும் இல்லை, நம்ம கர்த்தருக்காக எழும்பி நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியமாக செயல்பட அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும்
ஆண்டவரே, கையை உயர்த்தி ஏந்தி நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்க செய்யுங்க. ஆண்டவரே, அன்றைக்கு ஆபிரகாமுக்கு செய்தவர் உம்முடைய ஜனத்திற்கு நீர் செய்வீராக, எங்களுக்கு நீர் செய்வீராக. இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற ஆண்டவர், ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் இருந்து ஒன்றை உருவாக்குகிறவர். பலவீனமான சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவரே பலப்படுத்தி, பலத்தினால் எடை கட்டி ஆண்டவரே ஹல்லேலூயா தேசத்திற்கு ஆசீர்வாதமாக மாற்ற உங்களால முடியுமானால் இன்றைக்கும் எங்களையும் எங்களுடைய பலவீனத்தையும் அறிந்திருக்கிற எங்களுடைய பலவீனத்தை மாற்றி ஆண்டவரே தேசத்திற்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்ற நீர் வல்லவர். ஓ லைப்பவரே, ஆபிரகாமுக்கு கர்த்தரிடத்திலிருந்து அந்த நன்மைகள் ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்துக் கொள்வோமாக. பரிசுத்த ஆவியானவர் கால நேரத்தில் நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம் நடுவிலே இருக்கிறார். அவரே நம்மை சந்தித்திருக்கிறார். அவரே நம்மை சந்தித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் எல்லாரும் இந்த பாடல்கள் மூலமாக ஆமென் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஆமென் ஜெபித்து தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. பலனை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கிருபைகளை பெற்றுக்கொள்வோமாக. வல்லமையை பெற்றுக்கொள்வோமாக. வரங்களை பெற்றுக்கொள்வோமாக. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒன்றை செய்ய தீர்மானித்திருக்கிறார். ஏதோ ஒன்றை செய்ய அவர் இந்த காலை நேரத்தில் நம் நடுவிலே அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை கொண்டு நம் மூலமாக ஏதோ ஒன்றை செய்ய அவர் நம் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபித்து பெற்றுக்கொள்வோமாக. ஜெபித்து பெற்றுக்கொள்வோமாக தேவ சமூகத்திலே. என் தேவையெல்லாம் அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீரை காண்கிறவர், உம்முடைய சமூகத்தில் செலவு பண்ணுகிற ஒரு சொட்டு கண்ணீரோ அவைகள் வீண் போகாது. அவைகள் வீண் போவது இல்லை. அவைகளை துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறவர். என்னையும் மாற்றிடும். நம்பிக்கை இருக்கிறவங்க பாடுங்க. அன்றைக்கு அன்னாளை களிப்பாக மாற்றினவர் என்னையும் களிப்பாக மாற்றுவார். நம்புறவங்க பாடுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர். அவர் சொல் தவறாதவர். அவர் நிச்சயம் செய்கிறவர். நாளை கழிப்பாய் என்னையும். அப்படி எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்தி, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் எங்களுடைய பலத்தினால, எங்களுடைய சாமர்த்தியத்தினால, எங்க திறமையினால, எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய காரியத்தினால ஒன்றுமே முடியாதப்பா. எங்களை உம்முடைய சமூகத்தில் தருகிறோம் ஆண்டவர். எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள கர்த்தருடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என்னை நான் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. கரங்களை தட்டி சர்வ வல்லமையுள்ள தேவனாக, சர்வ வல்லமையுள்ள தேவனாக அன்றைக்கு ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டவர் இன்றைக்கும் நமக்கு வெளிப்படுவாராக. இன்றைக்கு நமக்கு வெளிப்படுவாராக. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமின் தேவன் தான் உங்களுடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் தான் என்னுடைய தேவன். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு செய்ததான தேவன் எனக்கும் செய்ய வல்லவர், எங்களுக்கும் செய்ய வல்லவர். அவர் சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லவர். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், நான் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒருபோது வீண் போவது இல்லை. நான் கர்த்தருடைய சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் ஒன்றும் வீண் போவது இல்லை. நான் கர்த்தருக்காக செயல்படுகிற அந்த செயல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னை பலப்படுத்துவார், என்னை தாங்குவார், என்னை உயிர்ப்பிப்பார். என்னை கொண்டு கர்த்தர் தேசத்தை அசைப்பார். என்னை கொண்டு கர்த்தர் என் கிராமத்தை அசைப்பார். என்னை கொண்டு கர்த்தர் என் சனங்களை அசைப்பார். என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் நடுவிலே கர்த்தர் நீர் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர். எங்கள் நடுவிலே ஆவியானவர் நீர் தம்முடைய மகிமையை, தம்முடைய வல்லமையை எங்களிடத்தில் நீர் வெளிப்படுத்தி இருக்கிறப்பா. அதை நாங்கள் முழுமையாய் அனுபவிக்கணும், முழுமையாய் நாங்கள் அனுபவிக்கணும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறதான ஒரு கூட்டத்தை போல அன்னைக்கு தாவீதினுடைய சகோதரர்கள் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறதான ஒரு கூட்டத்தை போல அல்ல. ஆமென். யுத்த களத்தில் நின்று ஆண்டவரே ஜெயம் எடுக்கிற ஒரு தாவீதாக, ஹல்லேலூயா, கோலியாத்தை மேற்கொண்டு ஆண்டவரே ஜனங்களை விடுவிக்கிற ஒரு தாவீதுக்களாக எங்களை அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே நீர் பயன்படுத்த நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே முழு சபையாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். முழு குடும்பமாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தாவே ஹல்லேலூயா, எங்களை உபயோகப்படுத்துங்க. எங்கள் மூலமாக கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யுங்க. எங்கள் தேவைகளெல்லாம் சந்திங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே குடும்பங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் நீங்க அசைவாடுங்க. வேலையின் ஸ்தலத்தில் நீங்க அசைவாடுங்க. ஆண்டவரே திருச்சபையில் நாங்கள் கூடி வரும் பொழுது தொடர்ந்து நீங்க அசைவாடுங்க. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் எங்களை நடத்துங்க. அற்புதமாய் கர்த்தர் ஆண்டவரே எங்களை நடத்துவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த வாரம் இருக்கிறத அந்த கன்வென்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரிந்தமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்தி செல்லுங்கள்.